எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு பதிவுல முகலிங்கமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சிவலிங்கத்தின் மேற்பகுதியில முகங்கள் அமைஞ்சிருந்தா அத முகலிங்கம் அப்படின்னு சொல்றோம். முகலிங்க மூர்த்தத்துல 4 முகங்கள் இருக்கு. ஆட்டியம், அநாட்டியம், சுரேட்டியம், சர்வஸ்மம். இந்த முகத்தின் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதோட தத்துவங்களும் மாறுபடுது. இப்படி சிவபெருமான் ஒருவனே பல பெயர்களை கொண்டு பல்வேறு வகையான பணிகளை செய்யறதுனால இந்த முகலிங்க மூர்த்திக்கும் அநாசிருதர், அநாதர், அனந்தர், வியோமரூபர், வியாபகர் என்ற 5 பெயர்கள்ல 5 வகை சக்தியோட பராசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி, ஆதிசக்தி இந்த சக்திகளோட சேர்ந்து 5 தொழில்களை சீரும் சிறப்புமா நடத்துறாரு. சிவபெருமானின் 5 பெயர்கள்ல முதல் பெயர் அநாசிருதர். அநாசிருதர் அப்படின்னா சுதந்திரமா இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சுதந்திரமா இருப்பவர் அப்படின்னா எவருடைய நிர்பந்தத்துக்கும் ஆட்படாதவர் அப்படின்னு அர்த்தம். அவர் சர்வ சுதந்திரமானவர். அவரை கட்டுப்படுத்தவோ நிர்பந்திக்கவோ யாராலும் முடியாது. ஆண்டியை அரசனாக்கவும் அவரால முடியும், அரசனை ஆண்டியாக்கவும் அவரால முடியும், பேதையை பேர் அறிஞனாக்கவும், பித்தனை சித்தனாக்கவும், கோழையை மாவீரனாகவும் மாற்ற முடியும். அவருடைய திருவுள்ளம் ஒன்றை முடிவு செஞ்சிட்டா அதனை எதிர்ப்பவர் எவருமே இல்லை. அத்தகைய சுதந்திரமே நம்முடைய தலைகளையெல்லாம் அகற்றி நம்மையும் சுதந்திரனாக மாற்ற இயலும் என்பதே இதன் தத்துவ பொருளாகும். அது எப்படி நம்மளை சுதந்திரமா மாற்ற முடியும் அப்படின்னா, பரமேஸ்வரனை நம்ம சரணடைஞ்சோன்னா பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்றபடி சுதந்திரமற்றவர்களாக இருக்கும் நம்மையெல்லாம் கரை சேர்க்க கூடியவர் இந்த மூல பரம்பொருளே என்பதை நம்ம உணரணும். அதனால்தான் அநாசிருதர் என்ற பெயர் முகத்தோடு விளங்கும் பரமேஸ்வரனை நாம் சரணடையணும்னு சொல்றாங்க. அடுத்ததா வர்றது அநாதர். அநாதர் என்றால் தனக்கு மேல எவரும் இல்லாதவர் என்று பொருள். இந்த மண்ணுலகில் மட்டும் இல்லாமல் 14 லோகங்களிலும் வாழும் உயிர்களுக்கு தீர்ப்பளிக்க கூடியவர் அந்த ஆதி அந்தமற்ற ஆதிசிவன் தான். உயிர்களின் கர்ம வினைகளுக்கு தகுந்தபடிதான் அவரவர்களுக்கு தீர்ப்பு எழுதப்படும். அந்த தீர்ப்பினை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது. ஏன்னா இறைவனை விட பெரியவன் அவனில் யாரும் இல்லை என்பதுதான் இதன் தத்துவம். ஆனா ஒரே நொடியில ஒருவனின் கர்ம வினைகளை எல்லாம் துவம்சம் செஞ்சு அவனை தூயவனாக்கும் வல்லமையும் இறைவனுக்கு இருக்கு. அதனால தான் அவரை அநாதர் அப்படின்னு அழைக்கிறோம். எல்லா நீதிமன்றங்களாலும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை குடியரசுத் தலைவர் எப்படி தன்னோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கருணை மனுவின் அடிப்படையில விடுதலை செய்ய முடியுமோ, அதே மாதிரி கர்ம வினையின் பிடியில் நாம பலமா சிக்கியிருந்தாலும் அநாதரான சிவபெருமான் தன்னுடைய மாபெரும் கருணையால நம்மை அந்த சிக்கல்ல இருந்து ஷன நேரத்துல விடுவிச்சு விட முடியும் என்பதே அநாதரின் தத்துவம். அடுத்து வருபவர் அனந்தர். அனந்தர் என்றால் அழிவில்லாதவர் என்று பொருள். உலகத்துல தோன்றியிருக்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகள் அழிந்தே தீரணும். ஊழி காலத்துல எல்லாமே அழியும். பிரம்மதேவனுக்கே ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஊழி கூத்திற்கே மூல காரணமாயிருக்கும் சர்வேஸ்வரன் மட்டுமே அழிவில்லாதவர் என்ற தத்துவத்தை உணர்த்தும் பெயர் முகமே அனந்தர் முகம். திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு. அதாவது பற்றில்லாதவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். உலக பற்றுகளை விட்டொழிப்பதற்காக அப்பற்றையே பற்ற வேண்டும்.
இறைவன் திருவடியை நம்ம பற்றினால் நம்மிடம் உள்ள தீய பற்றுகள் எல்லாம் விலகிவிடுமாம். அதுக்கு உதாரணமா மழை நீரானது மிகவும் தூய்மையானது தான். ஆனா அது விழுகிற இடத்தை பொறுத்து தான் அதுக்கு மரியாதை. குளத்துல விழுந்தா குளத்து நீர்னு சொல்றோம், கடல்ல விழுந்தா கடல் நீர்னு சொல்றோம், ஏரியில விழுந்தா ஏரி நீர்னு சொல்றோம். அதே தூய்மையான மழை நீர் சாக்கடையில விழுந்தா மட்டும் சாக்கடை நீர்னு தான் சொல்றோம். சேருகின்ற இடத்தை பொறுத்துதான் எந்த பொருளுக்கும் மதிப்பு வரும். இந்த தத்துவம் நமக்கும் பொருந்தும். எனவே இறைவனின் தூய திருவடியையே நம்ம பற்றி கொள்ள வேண்டும். இதை உணர்த்துவதற்குத்தான் இறைவன் அனந்தர் என்ற பெயர் முகத்தை கொண்டார். அடுத்து வரும் மூர்த்தி வியோமரூபர். வியோமரூபர் என்றால் ஆகாய வடிவாக இருப்பவர் என்று பொருள். ஆகாயத்திலே நம்ம பார்க்கிற கோள்களும் நம் கண்ணுக்கு புலப்படாத கோள்களும் சிவபெருமானுடைய வடிவம்தான். இந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காகத்தான் ஏற்பட்ட பெயர் முகம் வியோமரூபர். அடுத்து வரும் பெயர் முகம் வியாபகர். வியாபகர் என்றால் எங்கும் நிறைந்தவர் என்பது பொருளாகும். எங்கும் நிறைந்தவராகவும் எல்லோருக்கும் படியளக்கும் பரமசிவனாகவும் இருப்பவரே வியாபகர் என்ற பெயர் கொண்ட எம்பெருமான். ஒரு சமயம் பார்வதி தேவி ஒரு சோதனை செய்கிறாங்க. எல்லாருக்கும் படியளப்பதாக பரமேஸ்வரன் சொல்றாரே, அது உண்மைதானா அப்படின்னு பரிசித்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே ஒரு எறும்பு பிடிச்சி ஒரு சிமிலில போட்டு மூடிடுறாங்க. வழக்கம் போல அனைவருக்கும் படியளந்து விட்டு வந்த எம்பெருமானை நோக்கி பார்வதி தேவி கேட்குறாங்க, எல்லாருக்கும் படியளந்துட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவரு ஆம், அனைவருக்கும் படியளந்து விட்டேன் என்றார் சிவபெருமான். உடனே சிமிலின் மூடியை திறந்து பார்த்த பார்வதி தேவி திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த சிற்றெரும்பின் வாயிலும் சிறு அரிசி ஒன்று இருந்துச்சான். எங்கும் நிறைந்தவராக அவர் இருக்கிறதுனால தான் சிமிழிக்குள் இருக்கும் எறும்புக்கும் உணவு படைக்கப்பட்டிருந்தது. கல்லினுள் சிறு தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் படியலுக்கும் பரமதயாளன் இறைவன். இதை உணர்த்துறதுக்காகத்தான் அவர் எடுத்துக்கொண்ட பெயர் முகம் வியாபகர் திருமுகம். சிவபெருமான் பல முகங்களில் லிங்க வடிவு கொண்டவராக ஐந்தொழில்களை நடத்துகிறார். இத்தகைய செயலை அவதார காரியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுதான் முகலிங்க மூர்த்தியின் தத்துவம். காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முகலிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். மேலும் திருவக்கரையில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவிலிலும் கொட்டையூர் என்ற ஊரிலும் முகலிங்க மூர்த்தியை தரிசிக்கலாம். எனவே இவ்வளவு தத்துவங்களை கொண்ட முகலிங்க மூர்த்தியை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நமக் சிவாய.